இதனோட கழுவி என்னடி சக்காலத்திய உனக்கு லட்டு செய்ய தெரியுமா? இந்த லட்டு என்ன திருப்பதி லட்டே செய்வேன் நான். இன்னும் திருப்பதி லட்டே செய்ய தெரியுமா? ஆமாண்டி. ஏன் இதுக்கு முன்னாடி நீ அங்கே கிளீனிங் வேலையில் இருந்தியா? இதுதான் வேணான்றது. சரி நான் சொல்கிற பொருளெல்லாம் எழுதிக்க டக்குன்னு. சரி நீ சொல்லு, நான் எழுதிக்கிறேன். 1 கிலோ கடலை மாவு, 1 முந்திரி பருப்பு, ஏலக்காய், 1 கிலோ மாட்டு கொழுப்பு. எதுக்குதான் மாட்டு கொழுப்பு? அப்போ நெய்யெல்லாம் சேர்க்க தேவையில்லையா? ஐயோ அபிஸ்டு, நெய்யை துளி கூட கலக்கக்கூடாதுடி. அப்படி தப்பி தவறி கலந்துட்டா நெய்யை திருப்பதி லட்டு போல வராது. அக்ரகாரத்து மாமியெல்லாம் எப்படி கொழுக்கு முழுக்குன்னு இருக்காங்கன்னு பார்த்துக்குண்டா நீ அபிஸ்டு. அவங்களாம் மாட்டு கொழுப்பு சாப்பிட்டு தாண்டி மூதேவி. ஓஹோ அது சரி. நான் சொல்ற பொருளை மட்டும் தான் வாங்கிட்டு வரணும். முக்கியமா மாட்டு கொழுப்பு அதாண்டி முக்கியம். போய் அதை வாங்கிட்டு வரேன். நம்ம திருப்பதி பக்கத்திலே ஒரு மாட்டு கொழுப்பு கடையை போட்டுற வேண்டியதான்.